ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம சீதா வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணதுக்காக ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. என்னம்மா இது ஆனந்த கண்ணீர் வாரமா, சரி விடுங்க. இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கா. மாலையை வாங்கிக்கிட்டு மாமா வரேன் காத்துருமா அப்படின்றாங்க. சரி விடுமா, டைலாக்லாம் அடித்தது போதும், சீக்கிரம் கிளம்பி வாங்க மாமான்னு அவங்க சொல்ல, இவங்க ஒரு பக்கம் கிளம்பலான்னு சொல்லும்போது வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் இந்த ஹாப்பினஸை சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா மனோஜ் ஒரு டிகிரி வாங்குறது என்ன பெரிய விஷயமான்னு சொல்லி கேட்குறாரு. நான் 4 டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறான். டே பெருமை பீத்தா, நீ கொஞ்சம் நேரம் கம்முனுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தன் பெருமையை தானே பேசக்கூடாதுப்பா தம்பி, 4 பேர் 4 விதமாக பேசணும்ப்பா, அது ரொம்ப தப்பு பண்ணி பண்ணுறது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வந்துட்டு, நீங்கள் எதுக்கு இப்போ மனோஜை குறை சொல்கிறீங்கன்னு சொன்னோன்னே, முதல்ல உன் புருஷனை வாய மூட சொல்லு அப்படின்ட்டாங்க. ரோகிணியே இப்படி சொல்லக்கூடாதுப்பா, ரொம்ப தப்புப்பா அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து வந்தவங்க தானே, ஒரு டிகிரி வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும்ல. அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, பிரியாணி செஞ்சு செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க நம்ம ஸ்ருதி. உடனே இருந்துட்டு, டிகிரி நீங்கள் வாங்கி பார்த்துருந்தால உங்களுக்கு தெரியும்னு விஜயா நோஸ்கட் மேலே நோஸ்கட் பண்ணுறாங்க. எத்தனை பேரியா கிளம்பியிருக்கீங்க, இப்படி எல்லா வழியிலையும் அடிக்கிறீங்களேயான்னு விஜயாவோட மனசாட்சி அப்படி உறுத்துது. இன்னொரு பக்கம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வர நம்ம சத்யா வந்து நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னா அப்செட் ஆகிட்டாங்க நம்ம முத்து. இருந்தாலும் இவனுக்குலாம் எங்கே புரிய போகுதுன்னு சொல்லிட்டு சத்யாவை கலைச்சு தள்ளுறது. செயற்கை சரியில்லைப்பா மாறிக்கோப்பான்னு அட்வைஸ் கொடுத்தாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சீதாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லி ஸ்வீட்டை எல்லாருக்கும் கொடுக்க, ஸ்வீட்டு வாங்கிட்டு இவங்க ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. உன்னாலதாக்கா நான் பாஸ் ஆனேன், உன்னாலதாக்கா நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்க, நீ உன்னாலே விண்ணாலே சென்றேனேன்னு பாட்டை போட்டு விட்டாங்க. அடே என்னடா அது, அக்காவுக்கும் தங்கச்சிக்கு இப்படி ஒரு பாட்டை போட்டாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இவங்களால தானே அவங்க ஜெயிச்சாங்க. அதனால ஒரு வாழ்த்துக்களை போட்டாச்சு, நம்மளும் சேர்ந்து வாழ்த்துக்களை போடுவோமா, வாழ்த்துக்கள் சீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்கள் போட்டாச்சு. மொத்த குடும்பம் ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.